இன்றைக்கி பானி ஸ்டோரு அடுத்த வார ப்ரோமோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பானி ஸ்டோர் குடும்பத்துலேயும் அந்த அப்பதா வீட்டு குடும்பத்துலேயும் எல்லாமே பொருளாதார கொண்டாடுறதுக்காக கோவிலை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்தால் எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை பார்க்க அப்பதா வீட்டு ஒரு பக்கம் அப்பதா ஃபோட்டோ வச்சு பேனர் போட்டிருப்பாங்க. அடுத்த பக்கம் பானி ஸ்டோர் குடும்பத்துலேருந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு அவங்க ஒரு பேனரை ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. அந்த அப்பதா அந்த பேனரை பார்த்த உடனே ரொம்பவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணிப்பாங்க. மேலத்தாளத்தோட வச்சு பானி ஸ்டோர் குடும்பத்தில் இருக்கிற கோமதியோட பிள்ளைங்க எல்லாமே ஒரே ஆட்டம் பாட்டமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ராஜியும் கதிரும் பிளான் பண்ண மாதிரி ஒரு பெரிய சைஸு ஃபோட்டோவை ரெடி பண்ணி அப்பத்தாவுக்கு பரிசாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அப்பத்தாவுடைய துன்பங்களெல்லாம் பறந்து ரொம்பவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணி ரொம்பவும் ஜாலியாக இருப்பாங்க. எல்லாரையுமே ஜாலியாக இருக்கும்போது அதில் இருந்த அப்பத்தாவுடைய பிள்ளை சக்திவேல் மட்டும் ரொம்பவும் ஒரு வெறப்பாக கோபத்தோட மனசோட நின்றுட்டு இருப்பார். அப்படி நின்று இருக்கும்போது எல்லாருமே ஒன்றா இருந்து அந்த அப்பத்தாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்படிலாம் காமிக்கிறாங்க அப்படின்னும்போது பானி ஸ்டோர் குடும்பத்துக்கும் அவங்க ஆப்போசிட்டான குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகிறாங்கன்றதுக்காக தான் ஒரு குறிப்பாக தெரியுது. ஏன்னா அவ்வளோ அசால்ட்டாக டைரக்டர் ஒன்றா சேர விட மாட்டாங்க. அப்படி அவங்க ரெண்டு குடும்பம் ஒன்றா சேர்ந்தாவே கதைகளை உருவாக்குறதுக்கு கஷ்டன்ற மாதிரி ஆகிடும். சரி, பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன தான் நடக்க போகுது. அடுத்த வாரத்தில் பிரச்சனையை உண்டாக்குறாங்களா இல்லை சாதாரணமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.